வெல்கம் பேக். நம்ம எல்லாருமே பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த போர்க்கவசங்கள் எல்லாமே ரொம்பவே பாதுகாப்பாகவும் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த சின்ன புல்லட்ஸை கொண்டு அந்த கவசத்தை தாக்குனா அது தாக்கு பிடிக்குமா என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட போர்க்கவசங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருந்திருக்கு. எப்படின்னா இந்த செயின்களால் உருவாக்கப்பட்ட இந்த போர்க்கவசத்தை அவங்க எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னா கூர்மையான வாள்களால் அவங்கள தாக்கப்படும் போது இந்த செயின் கவசம் அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம அவங்கள பாதுகாத்திருக்கு. அது மாதிரி ஸ்ட்ராங்கான இரும்புகளால் உருவாக்கப்பட்ட கவசத்தை அவங்க அணிஞ்சிருக்கும் போது அது மாதிரியே இரும்பால உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதத்தால அவங்கள தாக்குனா அந்த இரும்பு கவசம் என்ன பண்ணுனா அந்த வலியை அவங்க உடம்பு முழுக்க கொடுத்து உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா அந்த வலி உடம்பு முழுக்க இருக்கும். ஆனா இப்போ இந்த செயின்களால உருவாக்கப்பட்ட கவசத்தையும் இரும்புகளால் உருவாக்கப்பட்ட கவசத்தையும் ஒரு மனிதனுக்கு நம்ம போட்டு விட்டுட்டு கூர்மையா இருக்கக்கூடிய அம்புகளால ரொம்பவே ஃபோர்ஸா தாக்குனா அந்த இரும்பையும் தொலைச்சி அந்த செயினையும் தொலைச்சி அது உள்ளார போய் அந்த மனிதனோட உயிரையே எடுத்துரும். நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த அம்புகளாலேயே அந்த இரும்பை தொலைச்சி உள்ள போய் அந்த உயிரை எடுக்க முடியும்னா இப்போ இருக்கிற இந்த துப்பாக்கியில இருந்து வர்ற புல்லட்டோட ஸ்பீடுக்கு இந்த கவசம் தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? ரொம்பவே ஈஸியா அந்த கவசத்தை தொலைச்சிட்டு போய் அந்த மனிதனோட உயிரை எடுத்துரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.